இப்போல்லாம் துணி வந்து மிஷினில் தான் போடுறது. துணிய மிஷினில் போட்டாலே வந்து ஒரு 1 ஹவர்லேயே வந்து துணி வந்து காஞ்சிடும். ஸோ இந்த வெயிலுக்கு பயந்துட்டே துணிய போய் எடுக்காம இருக்கிறது. நான் இன்னைக்கு போய் துணி எடுத்ததே ஒரு 4:30 மணி போல தான் துணிய எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, இப்போ ஃபர்ஸ்ட்டு வேலை வந்து கிச்சன் வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு, எப்பவுமே காலையில லஞ்ச் வேலைலாம் முடிச்சுட்டு கிச்சன் வந்து கையோட க்ளீன் பண்ணிடுவேன் அடுப்பையும். ஸோ இன்னைக்கு மீன் இருக்கிறதுனால மீன் வந்து லஞ்ச் அப்போ வந்து கொஞ்சம் சூடாக ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். 2 வாட்டி வந்து க்ளீன் பண்ணுற மாரி இருக்கும் அடுப்பில அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணாம விட்டுட்டேன் காலையில. ஸோ லஞ்ச் வேலைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணணும்னு நினச்சிட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனமாயிடுச்சு. படுத்ததுமே எழுந்துச்சு பார்த்தா மணி 4:30 ஆயிடுச்சு. ஸோ துணி எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு அடுப்பு, கிச்சன் கவுண்டர் டாப், வால் டைல்ஸ் ஸோ ஃபுல்லாக வந்து நான் க்ளீன் பண்ணிவிட்டு, எப்போ மீன் ஃப்ரை பண்ணாலும் இந்த கிச்சன் கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாகவே கொஞ்சம் சோம்பேறித்தனம் படாமல் ஃபுல்லாக வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஸோ அது முடிச்சது தான் கொஞ்சம் எனக்கு திருப்தியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் நைட்டுக்கு ரைஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். கருப்பு உளுந்து பவுடர் வந்து அரைச்சி வச்சிருந்தேன். அது காலியாயிடுச்சு. ஸோ மறுபடியும் வந்து இப்போ ரெடி பண்ணி எடுத்து வச்சலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஃபில்டரில் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வர சொல்ல அத்திப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ அந்த அத்திப்பழம் வந்து எனக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டாங்க. ஜூஸ் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. பாப்பாவுக்கு வந்து வீட்லேயே ஏபிசி மால்ட் வந்து ரெடி பண்ணணும்னு ஒரு ஆசை. நிறைய வீடியோஸாக பார்த்துக்க கைவலிக்க வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போலாம் வந்து பீடியாஷோர் தான் வந்து வாங்கி கொடுக்குறது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நானே வீட்டில் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டில் அது ரொம்ப நாளாக வந்து நினச்சிக்கிட்டே இருக்கேன். சீக்கிரமாக பண்ணணும். அப்புறம் உளுந்து பவுடர் வந்து நல்லா ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஈவினிங் போல் வந்து பாப்பாவுக்கு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா நல்லா விரும்பி குடிக்கிறாங்க. ஸோ இதோட அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.